வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, நிழல் கிரகங்கள் நின்ற ஸ்தான பலம் பற்றி பார்க்கலாங்க. இப்போ நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னா, ராகு பகவானும் கேது பகவானும் ஆவாங்க. இவங்க நிழல் கிரகங்கள் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ இந்த நிழல் கிரகங்கள் நின்ற ஸ்தான பலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நிழல் கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள். எப்பயுமே அவங்க வக்கரகதியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆகும் இல்லைங்களா. இந்த கிரகங்கள் தன்னுடைய திசையில யோகம் தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு பல்வேறு விதமாக நம் முன்னோர்கள் மூல நூல்களிலும் கொடுத்துருக்காங்க. நம்ம அனுபவத்திலும் நாம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ பழம்பெரும் நூலான சந்திர காவியத்தில் இது பற்றி கொஞ்சம் ராகு கேதுக்கள் பற்றி விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த நிழல் கிரகங்கள் சில அமைப்பில் இருக்கும்போது கூடுதலான பலன்கள் கொடுப்பாங்க. அவங்களுடைய திசா காலங்களில் ராஜ யோகத்தையும், அதாவது அந்த திசையில் அந்த கிரகங்கள் முழுமையான யோக பலன்கள் தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சில அமைப்புகளும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன். இது இரண்டாம் பதிவாக நான் சொல்கிறேங்க. இப்போ நிழல் கிரகங்கள் ஆன ராகு பகவானும் கேது பகவானும் ஸ்தானம் பலம் அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, இந்த ராகு பகவானுக்கு சொல்கிறதே அப்படியே கேது பகவானுக்கும் பொருந்தும் சரிங்களா. இருவருமே ஒரே தன்மை தான் இல்லைங்களா. அதனால் இப்போ நான் சொல்கிறது இப்போ ராகு பகவானை வச்சே நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போது ராகு பகவானுடைய திசை 18 வருஷம். இந்த 18 வருஷம் அந்த ஜாதகருக்கு யோகமான பலன்கள் கொடுக்கணுமா, நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே இதை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன். இப்போ நான் முன்னோர்கள் மூல நூல்களில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ ராகு பகவான் எந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது என்னன்னா, கேந்திர ஸ்தானமான 4, 7, 10 அதே கேந்திர அமைப்பில் லக்னமும் வருங்க சரிங்களா. இப்போ லக்னத்திலிருந்து என்ன வருதானா 1, 4, 7, 10ஆம் இடம் கேந்திரமாகும். அடுத்தது திருகோணம் அப்படின்னு எடுத்துட்டா லக்னம் திருகோண அமைப்பிலும் வரும். அப்படிங்கிறதுனால லக்னம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த இடம்லாம் கேந்திரம் திருகோணம் அப்படின்னு நம்ம எடுப்போம் இல்லைங்களா. இந்த ஸ்தானங்களில் பாருங்க, இந்த ராகு பகவானும் சரி கேது பகவானும் சரிங்க. இப்போ திருகோண ஸ்தானமான 1ஆம் இடத்துலையோ அல்லது 5ஆம் இடத்துலையோ அல்லது 9ஆம் இடத்துலையோ ராகு பகவான் நின்று இருந்து அவரோட கேந்திர அதிபதிகள் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தம் மெயினாக அவங்களோட இணைந்து இருக்கும்போது கூடுதலான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு கேந்திர அதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ 4, 7, 10ஆம் அதிபதி இந்த அதிபதிகள் அந்த ராகுவோட இணைந்து திருகோணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட கேந்திர அதிபதிகள் இணைந்து இருப்பது முதல் தர யோகமாக இருக்கும். திருகோண ஸ்தானத்தில் ராகு பகவான் நின்று கேந்திர அதிபதிகள் கூட இணைந்து இருக்கும்போது ராகு பகவானுடைய திசா காலங்களில் மிகுந்த நன்மையை கொடுக்கும். அவங்களுடைய திசா காலங்களில் அந்த கேந்திரத்துக்கு உண்டான பலன்களும் திருகோணத்துக்கு உண்டான பலன்களும் அவங்களுடைய திசா காலங்களில் முழுமையாக கொடுக்கும். நற்பலன்கள் அதிகமாக தரும், ராஜ யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க சரிங்களா. திருகோணஸ்தானத்தில் நின்று கேந்திர அதிபதிகள் ஏதாவது ஒரு கிரகங்கள், அதாவது கேந்திர அதிபதினா உதாரணத்துக்கு இப்போ 5ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, பொது லக்னமாக சொல்கிறேன் சரிங்களா. எல்லா லக்னத்துக்குமே இது பொருந்தும். மேசம் முதல் மீனம் வரையிலான 12 லக்னத்துக்குமே நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்பு பொருந்தும் சரிங்களா. இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடமான திருகோணஸ்தானத்திலையோ 5ஆம் இடமோ 9ஆம் இடத்துலையோ இப்போ ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, கேந்திர அதிபதியான 4ஆம் இடத்து அதிபதியோ 7ஆம் இடத்து அதிபதியோ 10ஆம் இடத்து அதிபதியோ இணைவு பெற்றிருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது ராகு பகவான் திசா காலங்கள் முழுவதுமே நற்பலன்கள் அதிகமாக கொடுக்கும். அவங்களுடைய திசா காலங்களில் யோகமான பலன்கள் கொடுக்கும். அது என்ன ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் ராகோடு இணைந்து இருக்கோ அதுக்குண்டான பலன்கள் முழுமையாக கொடுக்கும். ராஜ யோகத்தையே அதிகமாக தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க சரிங்களா. அதே போல் கேந்திர ஸ்தானங்களில் போய் ராகு பகவான் நின்று இருந்தாலும் திருவோண அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கும் போது மிகுந்த ராஜ யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு, எந்த லக்னமாக இருந்தாலும் ராகு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னா திருவோணாதிபதியான 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ அந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு இணைந்து இருக்கும்போது
இதுவும் நன்மையான யோகமான பலன்களை அதிகமாக கொடுக்கும். கேந்திர ஸ்தானத்தில் நின்றிருக்கக்கூடிய கிரகத்தோட திரிகோணாதிபதிகள் இணைவு பெறும்போது ராஜயோகத்தை கொடுக்கும். அதே போல திரிகோண ஸ்தானத்தில் நின்றிருக்கக்கூடிய ராகு கேதுவோட கேந்திர அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கும் போது ராஜயோகத்தை கொடுக்கும். இது ஸ்தான பலத்தை அதிகப்படுத்தும். அவங்களுடைய திசா காலங்கள் நன்மையும் யோகத்தை கொடுக்கும். அல்லது பார்வையாவது பெற்றிருக்கான்னு பாருங்க. இது நான் இணைவு பெறும்போது அப்படிங்கும்போது முதல் தர யோகமாகும். அல்லது கேந்திர ஸ்தானத்தில் நின்றிருக்கும் போது திரிகோணாதிபதிகள் பார்வை, இது இரண்டாம் தரமான யோகம். அதே போல் திரிகோண ஸ்தானத்தில் ராகு கேது இருக்கும்போது கேந்திர அதிபதிகளுடைய பார்வை, இது இரண்டாம் தரமான யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அந்த ராகு திசையோ அல்லது கேது திசையோ நட்பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஆனால் ஒன்றுங்க, இந்த கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கும் போது அந்த கிரகங்கள் நீச்சம் பெறாமல் இருக்கணுங்க. அதே போல் அந்த கிரகத்துக்கு ராகு பகவானுக்கோ கேது பகவானுக்கோ வீடு கொடுத்த கிரகம் நீச்சமாகவோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். அல்லது அந்த 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய சம்பந்தம் பெறாத அமைப்பு இருக்கணுங்க. இந்த கேந்திர ஸ்தானத்தில் திரிகோணாதிபதியும் திரிகோண ஸ்தானத்தில் கேந்திர அதிபதிகளும் சம்பந்தம் பெறும்போது ராகு திசையும் கேது திசையும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அவங்களோட சம்பந்தம் பெறக்கூடிய கிரகங்களையும் சுற்றி நம்ம பார்த்து தான் பலனை நிர்ணயம் பண்ணணுங்க. இப்போ ஒரு நீச்ச கிரகம் இந்த மாதிரி சம்பந்தம் பெற்றிருக்கும் போது நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது ஒரு நீச்ச கிரகம் அந்த இணைவை பார்க்கக்கூடிய அமைப்பு, அல்லது அந்த ஒரு நீச்ச கிரகம் சாரம் கொடுத்திருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது அவங்கள இருவரும் இருக்கக்கூடிய வீடு கொடுத்த அதிபதி போய் நீச்சமா இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியுடைய பார்வையோ அவங்களுடைய சாரத்திலேயோ அவங்களுடைய சம்பந்தம் ஏதாவது ஒரு விதத்தில் பெற்றிருந்தாலும் அது பாதிப்பை கொடுத்துருங்க. 6, 8, 12ஆம் அதிபதியுடைய சம்பந்தமும் அதே போல் நீச்ச கிரகங்களுடைய சம்பந்தமும் பெறாமல் இருக்கும்போது அது நன்மையை தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் வக்ர கிரகங்கள் ஏதாவது சம்பந்தம் பெற்றிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்ர கிரகங்களால் பிரச்சனை இருக்காதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ராகு கேதுகள் ஏற்கனவே வக்ர கிரகம் அப்படிங்கிற போது ஏதாவது ஒரு கிரகம் வீடு கொடுத்த கிரகமோ சாரம் கொடுத்த கிரகமோ அல்லது அவங்களுக்கு வீடு இணைந்து இருக்க கேந்திர அதிபதிகளோ அல்லது திரிகோணாதிபதிகளோ வக்ரம், ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாயிருந்தாலும் ராகு கேதுவோடு சம்பந்தம் பெறும்போது அது நன்மையை தரக்கூடிய அமைப்பாக வந்துடுது அப்படின்னா அதனால ஒரு பாதிப்பு இருக்காது. என்ன, அந்த உயிர் காரகத்தோட கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதாவது பொருள் காரகத்தை கொடுத்துரும். வக்ரமான கிரகம் பொருள் காரகத்தை கொடுத்துரும். ஆனால் உயிர் காரகத்தோட கொஞ்சம் பிரச்சனைகள் பாதிப்புகள், அது என்ன உயிர் காரகம் வருதோ அதோட சங்கடங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பொருள் காரகமான அவங்களுக்கு என்ன தரணுமோ அது பொருள் அந்த பலன் அந்த திசா காலங்களில் கொடுத்துரும். சரிங்களா? இப்போ இந்த ராகு பகவான் பொறுத்த வரைக்கும் கேது பகவான் பொறுத்த வரைக்கும் திரிகோண ஸ்தானத்தில் நின்று இருக்கும்போது கேந்திர அதிபதிகள் உடைய இணைவும் பார்வையும் யோகத்தை கொடுக்கும். அதே போல கேந்திர ஸ்தானங்கள் இருக்கும்போது திரிகோணாதிபதிகள் பார்வை இணைவு நன்மையும் யோகத்தை கொடுக்கும். ராகு பகவானும் கேது பகவானும் இவங்களுடைய இணைவு சம்பந்தம் பெறும்போது அவங்களுடைய திசா காலங்களில் நற்பலன்கள் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ ராகு பகவானும் கேது பகவானும் நின்ற ஸ்தானம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய திசா காலங்களும் யோகமும் நன்மையும் கூடுதலாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு முன்னோர்கள் மூலநூல்களில் கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம்.